ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமீ கிச்சன். நாம் இன்னைக்கு சத்தான ராகி தோசை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ராகியெல்லாம் ஊற வைக்காமல் ராகி மாவை வச்சு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரமும் பவுலும் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. ராகி மாவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த தோசை 2 பேருக்கு செய்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கும் போது நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு 1/2 கப்பு ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை இப்போ முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி முட்டை அடிக்கிற விஸ்கரை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கோங்க. நான் இது 2 பேருக்கு செய்கிறேங்க. நீங்கள் 4 பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி நல்லா ஊறி திக்காக இருக்கும். நமக்கு இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் தேவைப்படுது. மறுபடியும் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ரவை தோசை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க இதையும் செய்யணும். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். 1/2 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி தோசை பேனில் நீங்கள் சைடு கார்னர்ஸ்லேருந்து தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட்டையாக இருந்ததுன்னா மாவு எல்லாமே கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைடு கார்னர்ஸ்லேருந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை 2 நிமிஷம் மிதமான சூட்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஆகுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கார்னர்ஸில் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு தெரியுங்க. இப்போ நம்ம இதை மெதுவாக தோசை கரண்டியை வச்சு வெளில எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் ராகி தோசை தான் இனிமேல் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.